Good evening, sir. சரி, நேற்று பார்த்ததுல டவுட்ஸ் இருக்கா? ஏன் டெஸ்ட் மறுபடியும் இன்னைக்கு யாருமே எழுதி அனுப்பலையே? நீங்க எல்லாரும் டெஸ்ட் எழுதுற மாதிரி ஐடியால இருக்கீங்களா இல்லையா? மாணவர்களே, உங்களைத்தான் நான் கேட்கிறேன். சரி, டெஸ்ட் வைப்போமா வேணாமா? தேவையில்லாம எதுக்கு அதை வேற வச்சுக்கிட்டு? எழுதுனியா? ஏன் எழுதல? சரி, இன்னைக்கு என்ன பண்ண? என்னென்ன கதை சொல்றாங்க பாரு. சரி, நீ எல்லாரும் என்னைக்கு டெஸ்ட் எழுதிட்டு சொல்றீங்களோ அன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்றேன். சரி, நேற்று நடத்தின கான்செப்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லைங்க சார். சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க என்னையும் மதித்து ஒரே ஒரு நபர் மட்டும் டெஸ்ட் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. எல்லாரும் என்னைக்கு எழுதுறீங்களோ எழுதிட்டு சொல்லுங்க. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நேஷனல் இன்கம் எக்கனாமிக்ஸ்ல மிக முக்கியமான யூனிட் நேஷனல் இன்கம், தேசிய வருவாய். அந்த தேசிய வருவாயுடைய மிக முக்கியமான 10 கோட்பாடுகள் நேற்று பார்த்திருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேஷனல் இன்கம், தேசிய வருவாயை அளவிடக்கூடிய முறைகள் என்னென்ன, தேசிய வருவாய் என்னென்ன மெத்தட்ஸ்ல கால்குலேட் பண்ணப்படுது அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக்கா பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இந்த நேஷனல் இன்கம் அப்படின்ற டாபிக்கை முடிச்சிடலாம். பாருங்க, the according to சைமன் குச்னட், சைமன் குச்னட், சரிங்களா, இவருடைய கூற்றுப்படி தேசிய வருமானம் 3 வழிகளில் கணக்கீடு செய்யப்படுகிறது. ஃபர்ஸ்ட் பாருங்க, ப்ரொடக்ஷன் மெத்தட், உற்பத்தி முறை. ரெண்டாவது பாருங்க, இன்கம் மெத்தட், வருமான முறை. மூன்றாவது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், செலவீன முறை அப்படின்னு சொல்றாங்க. கவனமா பாருங்க. அப்ப தேசிய வருமானம் 3 வழிகளில் கணக்கிடப்படுகிறது அப்படின்ற கான்செப்ட நமக்கு சொன்னது சைமன் குச்னட், மறந்துடக்கூடாது. இப்ப இந்த சைமன் குச்னட் யாரு? இவர் யார் தெரியுமா? ஜிடிபிங்கிற அந்த கருத்தை சொன்னார். சரிங்களா? நீ படிக்கவே இல்லையா? நேத்து கிளாஸ் பார்த்தியா இல்லையாடா? அப்ப இப்ப மதிய வரைக்கும் என்னடா பண்ண? எப்ப பார்த்தாலும் பாலிட்டி புக்கை வச்சுட்டு தான் உட்காந்துருக்கியடா. அப்ப இன்னைக்கு ஃபுல்லா என்ன பண்ணுன்னு தெரியல. அடுத்து பாருங்களேன். அப்ப ஏற்கனவே நேத்து கிளாஸ்ல பேசியிருப்போம். 1934ல 1934ல ஜிடிபியினுடைய நவீன கருத்தை நமக்கு குறிப்பிட்டவர் சைமன் குச்னட். அவர்தான் தேசிய வருமானம் 3 வழிகளில் கணக்கிடப்படலாம் அப்படின்ற மெத்தடையும் நமக்கு சொல்றார். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏற்கனவே சொன்ன உற்பத்தி, மதிப்பு கூடுதல் முறை, வேல்யூ ஆடட் மெத்தட், சரிங்களா? அப்ப உற்பத்தி அப்படின்னாலே வந்து பொருட்களுடைய வேல்யூ தான், மதிப்பின் அடிப்படையில். அடுத்து பாருங்க, வருமானம். வருமானம் அப்படின்னா நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய காரணிகளுக்கான ஊதிய முறை. நீங்க எவ்வளவு பொருளை உற்பத்தி பண்றீங்க, அதற்கான ஊதியம் என்ன. அடுத்து பாருங்க, எக்ஸ்பெண்டிச்சர், செலவீன முறை. ஃபர்ஸ்ட் பாருங்க, உற்பத்தி முறை, ப்ரொடக்ஷன் மெத்தட். ப்ரொடக்ஷன் மெத்தட் ஒண்ணுமே இல்லை, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தியாகக்கூடிய பொருட்களுடைய மொத்த மதிப்பு, அவ்வளவுதான், ஒண்ணு பெருசாலாம் கிடையாது. பாருங்க, ஒரு ஆண்டில் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, ட்ரேட் போன்ற பல்வேறு துறைகளின் மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள். அப்ப இந்த உற்பத்தி மெத்தட்ல ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரே பொருள்
இருமுறை அல்லது பல முறை கணக்கில் வர வாய்ப்பு இருக்கிறது. எப்படி சார் ஒரே உற்பத்தி முறையில ஒரே பொருள் பல முறை வரும்? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சட்டையை எடுத்துப்போம். ஃபைனல் என்ன, இறுதியாக அந்த சட்டை வெளியில வருது, Dress. ஆனால் பாருங்க, ஃபர்ஸ்ட் காட்டன் வரணும், அடுத்து த்ரெட் நூல், அப்புறம் கிளாத், கடைசியா இறுதியாத்தையும் பாருங்க சட்டை. அப்ப இந்த எல்லா பொருளும் சேர்ந்துதான் சட்டையாக மாறி இருக்கிறது. அப்ப இறுதி பொருள் என்ன, சட்டை தான். அப்ப இந்த Dressக்குள்ளேயும் பருத்தி, நூல், துணி எல்லாமே அடங்கிடும். இப்ப நீங்க உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுடைய எண்ணிக்கை பாருங்க, 1, 2, 3, 4. அப்ப 4 பொருளை உற்பத்தி செய்ததாக நம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இறுதி பொருள் பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான். அப்ப இந்த ஃபைனல் இறுதியில் இருக்கக்கூடிய பொருளைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இடையில அந்த இன்டர்மீடியட் லெவல்ல இருப்பதை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது. சரிங்களா? அதனாலதான் பாருங்க, இதனை தவிர்ப்பதற்கு இறுதி பொருட்களுடைய மதிப்பை என்ன பண்ணணும், மதிப்பு கூட்டலில் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இடையில் இருப்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஒவ்வொரு பொருளின் மொத்த மதிப்பும் சந்தை விலையில் தீர்மானிக்கப்படுகிறது. அதே மாதிரி 64 டிஎன்பிசி கொஸ்டின் அலைன் பண்ணிக்கணும். ஜிடிபியை கால்குலேட் பண்ணும்போது விவசாய துறையிலிருந்து எத்தனை கிராப்ஸ் பயிர் வகைகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்னா, மொத்தம் 64 பயிர் வகைகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொருளுடைய விலை சந்தை மதிப்பில் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அக்ரிகல்ச்சர் செக்டாரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 64 பயிர்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். சரிங்களா? மறந்துடக்கூடாதியா? அப்ப இதுல பாருங்களேன், ரொம்ப முக்கியமா பின்தங்கிய மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளில் கவனமா பார்க்கணும். பின்தங்கிய, அப்ப ஏழை நாடுகள் மற்றும் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் உற்பத்தி முறை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அக்ரிகல்ச்சர், மைன்ஸ், ப்ரொடக்ஷன், ஹேண்டிகிராஃப்ட், கைவினை பொருட்கள், இந்த துறைகளில் ஜிடிபியை கணக்கீடு செய்வதற்கு உற்பத்தி முறை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். அப்ப டிஎன்பிசில என்ன நான் கேட்கலாம், ரொம்ப சிம்பிளா, ஃபர்ஸ்ட் ஒன் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி பொருட்களுடைய சந்தை மதிப்பு. விவசாயத்துறையில் 64 பயிர்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். பின்தங்கிய மற்றும் வளர்ந்து வரும் நாடுகள், அப்ப டெவலப்டு கண்ட்ரி, அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் இந்த முறை பின்பற்றப்படுவது கிடையாது. அடுத்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விவசாயம், சுரங்கம், தயாரிப்பு, கைவினை பொருட்கள் துறைகளில் இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து பாருங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன? அப்ப இந்த மெத்தடை கணக்கில் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம என்ன பண்ணோம், ஒரே பொருள் பல இடங்களில் மதிப்பிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே கவனமாக இருக்கணும். அப்ப நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இறுதி நிலை பொருட்கள், ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து பாருங்க, சொந்த நுகர்விற்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்களை என்ன பண்ணோம், தேசிய வருவாயில் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது பாருங்க, இந்த 2வது பாயிண்ட், அக்ரிகல்ச்சர் செக்டார்ல இந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விவசாயிகள் தன்னுடைய சொந்த பயன்பாட்டிற்கு தேவையானதை கணக்கில் காமிக்க மாட்டாங்க. உதாரணத்திற்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு 50 மூட்டை ரைஸ் உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா, அவர்களுடைய சொந்த நுகர்வுக்கு ஒரு 20 மூட்டை எடுத்து வச்சிருப்பான். அப்ப 30 மூட்டையை மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க. அப்ப நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த 30 மூட்டை மட்டும்தான் நேஷனல் இன்கம்ல இருக்கும். இந்த 20 மறைச்சிருவாங்க. அப்ப என்ன பிரச்சனை வரும்னாக்க, இந்த 20 பொருட்களுடைய உற்பத்தி கணக்கில் காட்டாமல் இது பிளாக் மார்க்கெட்டா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
அரசுக்கு தெரியாமல் கருப்பு சந்தையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால உங்களுடைய சொந்த நுகர்வுக்கு எடுத்து வச்சதையும் கட்டாயம் உற்பத்தி முறையில் கணக்கில் காண்பிக்க வேண்டும். அடுத்து பாருங்க, இந்த இரண்டாம் முறையாக கைமாற்றப்பட்ட அப்படின்னு இந்த செகண்ட் ஹேண்ட் கூட்ஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா, அதை கணக்கில் சேர்க்க கூடாது. ஏன்னா ஏற்கனவே முதலில் அது உற்பத்தி ஆகும் போதே கணக்கில் காட்டப்பட்டிருக்கும். அப்ப நீங்க செகண்ட் ஹேண்ட்ஸ்ல நீங்க விற்கும் போது மீண்டும் இன்னொரு பொருளை நாங்கள் உற்பத்தி செஞ்சிருக்கோம் அப்படின்னு கணக்குல காட்டக்கூடாது. ஏன்னா ஒரு பொருளத்தை நீ இரண்டாவது முறை, மூன்றாவது முறை, நான்காவது முறைன்னு விற்க போறீங்க. அப்ப உற்பத்தி முறையில் ஜிடிபி தேசிய வருவாயை கணக்கீடு செய்யும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு பொருளுக்கு பல முறை, அதாவது இறுதி பொருளை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கணும். இந்த இடைப்பட்ட நிலையில் இருப்பதை கணக்கில் எடுத்துக்க கூடாது. சொந்த நுகர்விற்காக இருப்பதை என்ன பண்ணக்கூடாது, கணக்கில் காட்ட வேண்டும். அடுத்து இரண்டாம் நிலை, அதாவது ரொம்ப சிம்பிளா செகண்ட் ஹேண்ட் கூட்ஸ், இரண்டாவது முறையாக அந்த பொருளை விற்பனை செய்யும் போது அதுல வரக்கூடிய வருமானத்தை தேசிய வருவாயில் சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல எது வேணாலும் ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொஸ்டினா வரலாம், கவனமாக படித்து கொள்ள வேண்டும். புரிஞ்சதா? உற்பத்தி முறை புரிஞ்சதான்னு கேக்குறியா? புரியுதுங்க சார். அடுத்து போலாமா? யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வருமான முறை. வருமான முறை ஒண்ணுமே கிடையாதுயா. இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு பல்வேறு வழிகளில் கிடைத்த வருமானத்தினுடைய ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை. ரொம்ப சிம்பிளா பாருங்க, ஃபார்முலா படி W வேஜஸ் கூலி, அப்ப மக்களுக்கான சம்பளம், R வாடகை, வட்டி, லாபம், ஏற்றுமதி இறக்குமதி. சரிங்களா? இப்ப ஏற்றுமதி இறக்குமதி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்றுமதி குறைவாகவும் இறக்குமதி அதிகமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நாட்டில் கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த வருமானத்தையும் நம்ம கூட்டினோம்னா இந்த ஆண்டு நாம் எவ்வளவு உற்பத்தி பண்ணி அதன் மூலமாக வருமானம் ஈட்டி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளலாம். சரி, இப்ப இந்த மெத்தட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் பாருங்க, டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். சரிங்களா? இந்த வருமானத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது, மாற்று செலுத்துதல்கள், டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது. இப்ப இந்த டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்னா என்னென்ன? ஓய்வூதியம், உதவித்தொகை, படித்தல், வேலை வாய்ப்பற்ற இளைஞருக்கு உதவித்தொகை. அப்ப ரொம்ப சிம்பிளா அரசினுடைய செலவீனங்கள், அவ்வளவுதான். அரசு பாத்தீங்கன்னாக்க மக்களுக்காக செலவு செய்யக்கூடிய மானியங்கள், பெண்களுக்கான நிதிகள், ஓய்வூதியமா இருக்கலாம், அல்லது பாத்தீங்கன்னாக்க வேலை வாய்ப்பின்மை, இப்ப நம்ம 1000 ரூபாய் தர்றது எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் தான். ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்னால எந்த ஒரு உற்பத்தியும் இருக்காது. இப்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் தர்றோம், வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் தர்றதாக விஜய் அறிவித்திருக்கிறார். இப்ப அதனால ஏதாவது உற்பத்தி இருக்குமானா உற்பத்தி இருக்காது. இப்ப அதே அந்த 4000 ரூபாய ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்கி அந்த இண்டஸ்ட்ரி மூலமாக வேலை வாய்ப்பை வழங்கி சம்பளமா கொடுத்தா உற்பத்தி இருக்கும். 4000 ரூபாயை ஃப்ரீயா கொடுக்கும் போது உற்பத்தி இருக்காது. அது அதை டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, செகண்ட் ஹேண்ட் கூட்ஸ். ஒரு பொருள் இரண்டாவது நிலையாக கைமாற்றப்படும் பொழுது அதையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. அடுத்து பாருங்க, கேம்லிங், சூதாட்டம், லாட்டரி போன்ற சூதாட்டங்களை கணக்கில் எடுத்துக்க கூடாது. அதுக்கடுத்து பாருங்க, நிறுவனங்களுடைய லாப வரி ஏற்கனவே லாபத்தில் ஒரு பகுதியாக இருப்பதால் அந்த கார்பரேட் ப்ராஃபிட்டை தனியா காட்டக்கூடாது. சரிங்களா? ஏன்னா அது ஒவ்வொரு தனி ப்ராஃபிட்டாவே காமிச்சிருப்பாங்க. கம்பெனியினுடைய லிஸ்ட்ல அது எல்லாமே சேர்த்து வந்துடும். இவ்வளவு லாபம் சம்பாதிச்சோம், இவ்வளவு நஷ்டம் சம்பாதித்திருக்கிறோம்,
நிகர கூட்டுத்தொகை இவ்வளவுன்னு சொல்லி அதை பேலன்ஸ் ஷீட் கொடுக்கும்போது தெளிவா கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த கடைசியா வரக்கூடியது லாபமா நஷ்டமானதே பார்க்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் டைமும் லாபத்தை மட்டும் தனியாக என்ன பண்ணக்கூடாது, எடுத்து பார்க்க கூடாது. அப்ப வருமான முறையில் தேசிய வருவாயை கூட்டும் பொழுது, கால்குலேட் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, செகண்ட் ஹேண்ட் கூட்ஸ் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, லாட்டரி போன்ற சூதாட்டங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, நிறுவனங்களுடைய லாப வரி கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடுத்து பாருங்க, இந்த வருமான முறையில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டியவை பாருங்க, வாடகையினுடைய மதிப்பு. இதுதான் பாருங்க, பெரும்பாலான இடங்களில் இந்த வாடகையின் மதிப்பு கணக்கில் காட்டப்படுவது இல்லை. என்னைக்காவது நம்ம கெட்ட வாடகைக்கு பில் கொடுத்திருக்காங்களா? அப்ப இத என்ன பண்றது இல்ல, கணக்கிலேயே காண்பிப்பது கிடையாது. பல பில்டிங் ஓனர்ஸ் தங்களுக்கு வரக்கூடிய வாடகையின் மதிப்பை கணக்கில் காட்டுவது இல்லை. சரிங்களா? அதை காட்டுனாங்க அப்படின்னா டாக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லி அந்த டாக்ஸ் அமௌண்ட்டுக்காக ரெண்ட காமிக்காமே இருக்காங்க. பட் கட்டாயம் நம்ம என்ன பண்ணணும், சேர்க்கணும். அதுக்கடுத்து பாருங்க, உற்பத்தி செய்யும் பொழுது குடும்ப தொழிலாளர்களுடைய உற்பத்தியை சேர்க்க வேண்டும். இது அக்ரிகல்ச்சர் செக்டார்ல நடக்கும்யா. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பம் கணவன் மனைவி எல்லாரும் சேர்ந்து அந்த பொருளை உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. மனைவியும் அதுல வேலை பார்த்திருப்பாங்க. ஆனால் அந்த மனைவியினுடைய உழைப்பிற்கு சம்பளம் கொடுப்பாங்களா? அவங்கள வேலை வாய்ப்பற்றவராகவே காமிக்கிறது. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா அவர்கள் அந்த நிலத்தில் வேலை செய்யாமல் வேறொரு வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அவர்கள் கட்டாயம் வருமானம் ஈட்டி இருப்பார்கள். சரிங்களா? சோ அந்த மாதிரி குடும்பத்திற்காக உழைக்க ஒண்ணு வேண்டாம். ரொம்ப சிம்பிளா பேசுவோமே, வீட்டுல இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப், நம்முடைய அம்மாக்களுக்கு அல்லது மனைவிக்கு சம்பளம்னு ஒண்ணு இருக்கா? ஆனா கிடையாது. அவங்க வேலை பாக்குறாங்களா இல்லையா? நிறைய வேலை பார்க்கிறோம். அப்ப அவங்க அன்எம்ப்ளாய்மெண்டா வேலை இருக்கா? இப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட்ல அவங்களை வைக்கலாமா? வேலை வாய்ப்பற்றவராக அவர்களை வைக்க முடியுமா? அப்படி பார்த்தா அவங்களுக்கு வேலையே இல்லாம இருக்கணும். ஆனால் அவர்களுக்கு எல்லா வேலையும் வழங்கப்படுகிறது, ஆனால் சம்பளம் இல்லை. இப்ப அதே வேலையை அவங்க கல்ஃப் கண்ட்ரி துபாய்க்கு எதுக்காக போறாங்க? நர்ஸ் எல்லாம் வீட்டு வேலைக்காக. சிங்கப்பூர்ல அதே மாதிரி பாருங்க, பணக்கார குடும்பங்களுக்கு தேவையான டெய்லி சமைப்பதற்கு, பாத்திரம் விளக்குவதற்கு, கூட்டுவதற்கு, துவைப்பதற்கு போறாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் சம்பளம் இருக்கு. அதே வேலையை உங்க வீட்டுல செஞ்சா நீங்க சம்பளம் தர்றது கிடையாது. இப்ப அவங்களுடைய சேலரின்னு ஒரு சேலரி போட்டு அதையும் கணக்கில் காட்ட வேண்டும். அதனாலதான் பாருங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள் கம்பெனி ப்ராஃபிட் காமிக்கும் போது கணவனுக்கு இத்தனை நிறுவனம், மனைவிக்கு இது, மகன்களுக்கு தனித்தனியா பேலன்ஸ் ஷீட் காமிப்பாங்க. சரிங்களா? அப்ப கவனமா பார்க்கணும். வருமான முறையில் தேசிய வருவாயை கணக்கீடு செய்யும் பொழுது வாடகையினுடைய வருமான மதிப்பு கணக்கில் காட்டப்பட வேண்டும். குடும்ப தொழிலாளர்களுடைய சம்பளமும் கணக்கில் காட்டப்பட வேண்டும். மறந்துடக்கூடாது. கேள்வி இதுதான். கேள்வியை பொறுத்த வரைக்கும் வருமான முறையில் எதை பயன்படுத்தணும், எதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியும். அடுத்து பாருங்க, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், செலவீன முறை. சரிங்களா? இப்ப பாருங்க, எதுக்கு சார் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்? நீங்கள் உற்பத்தியையும் கணக்குல காமிக்க மாட்டீங்க, வருமானத்தையும் கணக்குல காமிக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் ஆடம்பரமாக செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். சரிங்களா? அப்ப இந்த ஆண்டு உங்களுடைய ஒட்டுமொத்த செலவுகளையும் கணக்கில் கூட்டுவதன் மூலமாக, சரிங்களா, உங்களுடைய வருமானத்தை கால்குலேட் பண்ணுவாங்க. எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க. அதனாலதான் பாருங்க,
நீங்கள் செலவு செய்த ஒவ்வொன்றிற்கும் கணக்கு சரியாக வைக்கணும். நீங்க பெரிய ஆட்களா போகும்போது நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க கோடிகள்ல செலவு செய்யும் போது அந்த பணம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்பாங்க. அதற்கான பில்ல, வருமானம் வருவதற்கான சோர்ஸையும் தெளிவா காமிக்கணும், செலவினத்திற்கான சோர்ஸையும் தெளிவாக காண்பிக்க வேண்டும். அப்ப பாருங்க, ஓராண்டில் இந்தியாவில் உள்ளவர்கள் மேற்கொள்ளக்கூடிய மொத்த செலவுகளை கூட்டி தேசிய வருவாய் கணக்கீடு செய்யப்படுகிறது. பாருங்க, மக்களுடைய செலவுகள், இன்வெஸ்ட்மெண்ட், அரசனுடைய செலவுகள், எக்ஸ்னா எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி, எம்னா இம்போர்ட் இறக்குமதி. அவ்வளவுதையா? மக்களுடைய செலவு, செலவு போக மக்கள்கிட்ட இருந்தா முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட், ஜி கவர்மெண்ட் உடைய செலவினங்கள், ஏற்றுமதி இறக்குமதிக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு. அப்ப இதை கூட்டணும்னாக்க என்ன வந்துடும்? நமக்கு எவ்வளவு பணம் இந்தியாவில் மக்களாலும் அரசாங்கத்தாலும் செலவு செய்யப்பட்டு இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ளலாம். அப்ப இதுல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன? ஃபர்ஸ்ட் பாருங்க, செகண்ட் ஹேண்ட் கூட்ஸ், ஏற்கனவே வாங்கிய பொருட்களை மீண்டும் மீண்டும் கணக்கில் சேர்க்க கூடாது. நீங்க இந்த ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறத மட்டும்தான் கணக்குல வச்சுக்கணும், செகண்ட் டைம் கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது. அடுத்து பாருங்க, பங்கு மற்றும் பத்திரங்கள் வாங்குதல். சரிங்களா? ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அதை கட்டாயம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? ஏன்னா நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா கார் வாங்குறது, பைக் வாங்குறது, வீடு வாங்குறது மட்டும் கிடையாது. பாண்ட் பேப்பர்ஸ்ல பங்குகளில் முதலீடு செய்தாலும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ், மாற்று செலுத்துதல் கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது. அதே மாதிரி பாருங்க, இடைநிலை பொருட்கள். சரிங்களா? இடைநிலை பொருட்கள்னா என்ன? இந்த சட்டை தயாரிப்பதற்கு நூல், பட்டன், கிளாத், இது எல்லாமே இடைநிலை பொருட்கள். அந்த இடைநிலை பொருட்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது. முடிவடைந்த பொருட்களை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, செகண்ட் ஹேண்ட் கூட்ஸ் கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது, ஷேர்ஸ் கணக்கில் எடுத்துக்கணும், மாற்று செலுத்துதல் கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது, இன்டர்மீடியட்ரி எடுத்துக்க கூடாது, முடிவடைந்த பொருட்களை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். செலவினங்கள்ல கவனமாக நம்ம கால்குலேட் பண்ணணும்யா. சரி, இப்ப இந்த 3 மெத்தட் புரிஞ்சா? புரியுதுங்க சார். இப்ப அடுத்து பாருங்க, இந்த காரணி செலவில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நேத்து. ஃபேக்டர் காஸ்ட், காரணி செலவு, சந்தை மதிப்பு, மறைமுக வரி, உதவித்தொகை, இதத்தான் மானியம்னு கொடுத்திருப்பேன். நேத்து பார்த்தீங்க, ஞாபகம் இருக்கா? அடுத்து பாருங்க, இந்த உற்பத்தி காரணி அப்படின்னா நிலம், உழைப்பு, முதலீடு எல்லாமே உற்பத்தியினுடைய காரணிகள், மறந்துடக்கூடாது. இதுவும் பார்த்த மார்க்கெட் பிரைஸ் கேட்டா, மார்க்கெட் பிரைஸ் ஃபார்முலா மிஸ்ஸிங்கயா. மார்க்கெட் பிரைஸ் கேட்டானாக்க ஃபேக்டர் காஸ்ட், உதவித்தொகை பிளஸ் மறைமுக வரி, பிளஸ் மறைமுக வரி மிஸ்ஸிங் இருக்கு இல்லையா? மேல இருக்கிற ஃபார்முலா. இப்ப நமக்கு காரணி ஃபேக்டர் காஸ்ட் மார்க்கெட் பிரைஸ் வேணும்னா மறைமுக வரியும் உதவித்தொகை என்ன பண்ணணும்? இந்த சைடு கொண்டு வரணும். அப்ப பிளஸ் மறைமுக வரி மைனஸ் உதவித்தொகைன்னு மாறிடும். அவ்வளவுதான். இது வரைக்கும் புரியுதா? அடுத்து போயிட்டுமா? நேற்று பார்த்ததுதான். அடுத்து ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். இந்தியாவில் தேசிய வருவாயை கணக்கீடு செய்தல், அதனுடைய வரலாறு என்ன? அப்ப இது ரிப்பீட்டடா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். இந்தியாவில் முதலாக தேசிய வருவாயை கணக்கீடு செய்தவர் யார்? யாரா இருக்கும்? இந்தியாவில் முதலாக தேசிய வருவாயை கணக்கீடு செய்தது யார்? தாதாபாய் நவ்ரோஜி. பாருங்க, 1966ஆம் ஆண்டு ஒடிசாவில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுகிறது. இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயர்கள் வருகைக்கு முன்பு பஞ்சம்
அப்படின்னு ஒண்ணு பெரிய லெவல்ல ஏற்பட்டது இல்ல. இப்ப ஆங்கிலேயருடைய தவறான கொள்கையின் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பூரா அவங்க சுரண்டிட்டு போயிடுறதுனால இந்தியாவில் மக்கள் பஞ்சத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஒடிசாவுடைய பஞ்சம் தாதாபாய் நவ்ரோஜியை பெரிய அளவில் பாதிக்கிறது. அப்ப எதனால பஞ்சம் ஏற்பட்டது என்பதை ஆய்வு செய்கிறார். அப்ப அந்த ஆய்வின் முடிவில் அவர் வெளியிட்டதும் பாருங்க, 1901ஆம் ஆண்டு பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்கிற புத்தகத்தை வெளியிடுகிறார். வறுமையும் இந்தியாவிற்கு ஒவ்வாத பிரிட்டிஷ் ஆட்சியும், சரிங்களா, வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்கிற புத்தகத்தை 1901ஆம் ஆண்டு தாதாபாய் நவ்ரோஜி வெளியிடுகிறார். அப்ப இந்த புத்தகத்துல தான் பாருங்க, ரொம்ப சிம்பிளா 1867 68ஆம் ஆண்டிற்கான தேசிய வருவாயை கணக்கீடு செய்கிறார். அப்ப ஆங்கிலேயருடைய வருகைக்கு முன்பு இந்தியாவுடைய வருமானம் அதிகமாக இருந்தது. ஆங்கிலேயர்கள் வந்ததால் ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய தனிநபர் வருமானம் ரூபாய் 20 குறைந்திருக்கிறது. ஏன்னா இந்தியர்களுக்கு வருமானமே இல்லை. அப்ப ஆங்கிலேயருடைய ஆட்சியின் காரணமாக இந்தியர்களின் வருமானம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவலை ஆதாரத்தோடு இதில் வெளியிட்டிருப்பார். அப்ப எது எப்படியோ இந்தியாவில் முதலாக தேசிய வருமானத்தை, நேஷனல் இன்கம், பெர் கேபிட்டா இன்கம் கால்குலேட் பண்ணது தாதாபாய் நவ்ரோஜி. அதற்காக அவர் வெளியிட்ட புத்தகம் தான் பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது 1901. அப்ப அந்த புத்தகத்தில் எந்த ஆண்டிற்கான தேசிய வருமானத்தை கணக்கீடு செய்தார்? 1867 68ஆம் ஆண்டை அடிப்படையாக கொண்டு தேசிய வருவாயை கணக்கீடு செய்தார். மறந்துடக்கூடாது. சரி, இதற்கடுத்து பாருங்க, அறிவியல் ரீதியாக சயின்டிபிக் மெத்தட், அறிவியல் முறையில் தேசிய வருமானத்தை முதலாக கணக்கீடு செய்தவர் V.K.R.V. ராவ். மறந்துடக்கூடாது. அடுத்து பாருங்க, இந்தியாவுடைய ட்ரேட் மினிஸ்ட்ரி, வர்த்தக அமைச்சகம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு முதலாக தேசிய வருமானத்தை கணக்கீடு செய்தது 1948 to 49. மறந்துடக்கூடாது. சரிங்களா? மிக தெளிவாக நாம் படிக்க வேண்டும். சரி, இப்ப அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு தடவை அப்படியே பார்த்து வச்சுங்க. இந்தியாவில் முதலாக தேசிய வருமானத்தை கணக்கீடு செய்தது தாதாபாய் நவ்ரோஜி. 68. தேசிய வருமானம் 370 கோடி. அப்போதைய தனிநபர் வருமானம் ரூபாய் 20. அதற்கடுத்து கர்சன் பிரபு, வில்லியம் டிக்பாய், பின்லேசரஸ், வாடியா அண்ட் ஜோசி, ஷா உ ஹம் கத்தா, பேரே இல்லை, V.K.R.V. ராவ், இந்திய வர்த்தக அமைச்சகம். சரிங்களா? எனக்கு கீழே சொல்லிங்க பாருங்க. 67 68ஆம் ஆண்டு முதலாக தாதாபாய் நவ்ரோஜி வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத ஆட்சியும் என்கிற புத்தகத்தை வெளியிட்டு தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியிருக்கிறார். வேணா கூடுதலாக ஒரு தகவல் அளிக்குங்க. இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது 1901. இப்ப இதுவரைக்கும் புரிஞ்சா? புரியுதுங்க சார். புரியுதுங்க சார். இப்ப கவனமா பார்க்கணும். இது ஒரு ஹிஸ்டரி புக்ல இருந்து ஒரு கேள்வி இருக்கு. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்கிற புத்தகத்தை தாதாபாய் நவ்ரோஜி எதனுடைய தாக்கத்தால் எழுதினார்னு கேட்டா 1866 ஒடிசா ஃபெமைன், ஒடிசா பஞ்சத்தின் காரணமாக அந்த புத்தகத்தை அவர் வெளியிட்டார். மறந்துடக்கூடாது. 66 ஃபெமைன், பஞ்சம் ஏற்பட்டது 66. ஹிஸ்டரி புக்ல இருக்கு. அடுத்து பாருங்க, இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு
ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1949ஆம் ஆண்டு தேசிய வருமானத்தை கணக்கீடு செய்வதற்காக பிசி மெகலனோபிஸ் தலைமையில் நேஷனல் இன்கம் கமிட்டி, தேசிய வருமான குழுவை மத்திய அரசு உருவாக்கியது. நேஷனல் இன்கம் கமிட்டி 1949 யார் தலைமையில்? பிசி மெகலனோபிஸ் தலைமையில். இதனுடைய உறுப்பினர்களாக இருந்தவர்கள் டிஆர் காட்கில் அண்ட் விகேஆர்வி ராவ். இதனுடைய உறுப்பினர்களாக இருந்தது டிஆர் காட்கில் மற்றும் விகேஆர்வி ராவ். மறந்துடக்கூடாது. இந்த குழு பாருங்க தனது முதல் அறிக்கையை 1951 வெளியிட்டது. சரிங்களா? அப்ப இந்த அறிக்கை பாருங்க 1948-49 ஆண்டிற்கான தேசிய வருமானத்தை மெகலனோபிஸ் தலைமையிலான தேசிய வருமான குழு கணக்கீடு செய்கிறது. அந்த அறிக்கை படி பாருங்க 48-49 இந்தியாவுடைய தேசிய வருமானம் 8710 கோடி, தனிநபர் வருமானம் ரூபாய் 225. அதன் பிறகு இந்தியாவில் தேசிய வருமானத்தை கணக்கிடுவதற்காக 1955ஆம் ஆண்டு பாருங்க சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், மத்திய புள்ளியியல் நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 1955ஆம் ஆண்டு தேசிய வருமானத்தை கணக்கீடு செய்வதற்காக சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் என்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பிற்கு உதவி செய்யக்கூடியது NSO, நேஷனல் புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ் அலுவலகம். இந்த அமைப்பு NSO நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து புள்ளி விவரங்களை சேகரிக்கும். இவங்களுடைய NSO புள்ளி விவரங்கள் அடிப்படையில் CSO தேசிய வருமானத்தை கணக்கீடு செய்யும். அப்ப இந்த ரெண்டுமே பாருங்க மத்திய அரசினுடைய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகத்திடம் இருக்கிறது. The Statistical and Plan Implementation Ministry, the Ministry of Statistics and Plan Implementation சொல்லுவாங்க. அந்த அமைச்சகத்திடம் இருக்கிறது. அதாவது தேசிய வருமானத்தை கணக்கீடு செய்யக்கூடிய அமைப்பு எதுன்னு கேட்டா CSO, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். மறந்துடக்கூடாது. இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் 2 இருக்கியா? டெல்லியில இருக்கு. இப்ப பாக்கணும், இந்த இடத்துல வேணா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. CSO 2 இருக்கும். ஒன்னு டெல்லியில இருக்கக்கூடியது, இன்னொன்னு கல்கத்தாவில் இருக்கக்கூடியது மத்திய புள்ளியியல் நிறுவனம். இந்த டெல்லியில இருக்கக்கூடியது நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணது. கல்கத்தாவில் இருக்கக்கூடியது இண்டஸ்ட்ரி, தொழில் துறையினுடைய புள்ளி விவரங்களை கணக்கீடு செய்யும். தெளிவா தெரிஞ்சுக்கணும். CSO 2 இருக்கு. ஒன்னு டெல்லியில இருக்கும், இன்னொன்னு கல்கத்தாவில் இருக்கும். டெல்லியில இருப்பதுதான் தேசிய வருமானத்தை கணக்கீடு செய்வது. கல்கத்தாவில் இருப்பது இண்டஸ்ட்ரி பற்றிய புள்ளி விவரங்களை சேகரிக்கக்கூடியது. இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரியுதுங்க சார். இப்ப அடுத்து பாருங்க, அடுத்து மிக முக்கியமானது நேஷனல் இன்கம், தேசிய வருவாயை கணக்கீடு செய்வதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்னென்ன? வாட் ஆர் த டிஃபிகல்டிஸ் ஃபார் கால்குலேட்டிங் நேஷனல் இன்கம்? என்னென்ன பிரச்சனை இருக்கு? முதல் பிரச்சனை டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். சரிங்களா? உதவித்தொகை. இதுதான் பஞ்சாயத்து. இது எதுவுமே தேசிய வருவாயில் சேராது. ஆனால் அரசினுடைய செலவுகளில் இது இருக்கும். அதே நேரத்துல இந்த பணங்கள் எல்லாம் மார்க்கெட்ல பயன்படுத்தப்படும். அதான் பிரச்சனை. இப்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் தர்றாங்க, கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் தர்றாங்கன்னா
அதை கட்டாயம் மார்க்கெட்ல பயன்படுத்துவாங்க, பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, வாங்குவாங்க. ஆனால் அது தேசிய வருவாயில் கணக்கில் வருமா என்றால் தேசிய வருவாயில் கணக்கில் வராது. அதுதான் அங்க இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை. அப்ப முதல் பிரச்சனையாக இருப்பது டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ், மறந்துடக்கூடாது. ரெண்டாவது பாருங்க, தேய்மானங்கள். சரிங்களா? அப்ப பிரச்சனை என்னன்னாக்க, இந்த வருவாயிலிருந்து தேய்மானங்களை கணக்கீடு செய்வது அவ்வளவு எளிதாக இல்லை. ஏன்னா பல்வேறு நிறுவனங்கள் வரியை குறைத்து காண்பிப்பதற்காக உற்பத்தி செய்யப்பட்ட பல பொருட்களை தேய்மானத்தில் வைத்து விடுகிறார். சரிங்களா? இப்ப முழுமையா உற்பத்தியின் காமிச்சா என்ன பண்ணணும்? டாக்ஸ் நிறைய கட்டணும். அப்ப என்ன பண்ணிடுவானாக்க, உற்பத்தியை கம்மியா காண்பித்து விட்டு அது தேய்மானம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிளாக்ல என்ன பண்ணுவாங்க, எளிதாக விற்று விடுவார்கள். அப்ப இந்த பழுது கட்டணங்கள் பாருங்க, தேசிய வருவாயிலிருந்து கழிப்பதால் அங்கேயும் சிரமம் இருக்கு. அடுத்து பாருங்க, பணம் செலுத்தப்படாத சேவைகள், அன்பெய்ட் சர்வீசஸ். ரொம்ப சிம்பிளா, வீட்டு வேலைகள். உதாரணத்துக்கு இந்தியாவில் ஒரு 100 கோடி ஆண்கள் இருக்கிறார்கள், 50 கோடி பெண்கள் இருக்காங்கன்னு வைங்களேன். இந்த பெண்கள் 50 கோடி பெண்கள்ல குறைஞ்சது பாருங்க 20 கோடி பெண்கள் ஜாப்புக்கு போவாங்க, 30 கோடி பெண்கள் வீட்டு வேலையில் இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருப்பாங்க. இந்த 30 கோடி பெண்களுடைய உழைப்பும் தேசிய வருவாயில் சேர்க்கப்படாது. சரிங்களா? அப்ப அவங்க எதற்கு, அவங்களுடைய செய்த வேலைகளுக்கு எந்த சம்பளமும் இருப்பதில்லை, அது தேசிய வருவாயில் சேர்க்கப்படுவது கிடையாது. அடுத்து பாருங்க, இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ். யாராவது நான் கஞ்சா வித்தேன், போதை பொருள் வித்தேன், அதனால எனக்கு இவ்வளவு வருமானம் வந்துச்சுன்னு தைரியமா சொல்லுவோமா? அப்ப இந்த சட்ட விரோத நடவடிக்கைகளில் ஈட்டக்கூடிய வருமானங்கள் எதுவும் கணக்கில் காட்டப்படுவது இல்லை. அடுத்து 5வது பாருங்க, சுய நுகர்வு. நான் சொன்னேன் இல்லையா, அக்ரிகல்ச்சர் செக்டார்ல சுய நுகர்விற்காக, சொந்த பயன்பாட்டிற்காக தங்கள் உற்பத்தியில் இருந்த சில பொருட்களை எடுத்துக் கொள்கிறார்கள். அது எதுவுமே தேசிய வருவாயில் சேர்க்கப்படுவது கிடையாது. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் மூலதன லாபம். சரிங்களா? கேபிட்டல் கெயின். ரொம்ப சிம்பிள் பாருங்க, யாருமே லாபங்களை முழுமையாக கணக்கில் காட்டுவது இல்லை. ஏன் லாபங்களை கணக்கில் காட்டுவது கிடையாது? எல்லாத்தையும் கணக்கில் காட்டணும்னாக்க அதிக அளவிலான வரி கட்டணம். அப்ப அனைவரும் லாபங்களை முழுமையாக காண்பிப்பது கிடையாது. அடுத்து பாருங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம், புள்ளி விவர சிக்கல்கள். ஏன்னா இந்தியா மாதிரியான இன்னும் எத்தனை பேரு பேங்க் அக்கவுண்ட்ஸ் இல்லாம இருக்காங்க. குறிப்பாக பாருங்க, வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருக்கும் பேங்க் அக்கவுண்ட் இருக்கா? வீட்டில் இருக்கக்கூடிய கணவன்கள், கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேங்க் அக்கவுண்ட் தான் வச்சிருப்பான். அதுவும் பாத்தீங்கன்னா கணவன் பேர்ல தான் இருக்கும், மனைவிகள் பேர்ல எந்த அக்கவுண்ட்ஸுமே இருக்கிறது கிடையாது. இப்ப அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு எதுவுமே தெரியாது. ஒண்ணு வேணாம், பெண்களுடைய அந்த 1000 ரூபாய் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதுலயே எத்தனை பேரு தன்னுடைய கணவனுடைய போன் நம்பர் கொடுத்திருப்பாங்க. பல பெண்களுக்கு இன்னும் போனே கிடையாதுயா. அப்ப அந்த மாதிரி டேட்டா கலெக்ட் பண்றதுலயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நம்ம நல்லா பாருங்க, வளர்ந்துட்டோம் நினைக்காதீங்க. இந்தியாவில் இன்னும் பல மாநிலங்கள் முழுமையாக வளர்ச்சி அடையவில்லை. கிராமப்புறங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா இதை முழுமையாக பார்க்கலாம். அப்ப இந்த 7 பாயிண்டையும் மெயின்ஸ்ல கேட்டா எழுத தெரியணும். தேசிய வருவாயை கணக்கீடு செய்யும் பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்ல தெரியும். இதே பிரிலிமினரி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த தலைப்பு மட்டும் கேள்வியா இருக்கும். அப்ப இந்த 7 தலைப்புகள்ல ஏதாவது ஒரு 4-5 தலைப்பு கொடுத்துட்டு எதெல்லாம் தேசிய வருவாயை கணக்கிடும் பொழுது பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியணும், மறந்துடக்கூடாது. கிளியரா புரிஞ்சா?
அடுத்து போலாமா? போலாங்க சார். சரி. இப்ப அடுத்து வாங்க. தேசிய வருமானத்தை மதிப்பீடு செய்வதற்கான அடிப்படை ஆண்டு, பேஸ் இயர். சரிங்களா? பேஸ் இயர், அடிப்படை ஆண்டு. என்ன சார் பேஸ் இயர்? பாருங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டை அடிப்படை ஆண்டாக வைத்துக் கொண்டு, சரிங்களா, எந்த அளவிற்கு வருமானம் கூடி இருக்கிறது, குறைந்திருக்கிறது அப்படின்றத கால்குலேட் பண்ணுவாங்க. இப்ப ரொம்ப சிம்பிள். நீங்க உண்மையிலேயே படிச்சிருக்கீங்களா இல்லையா என்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது? உதாரணத்திற்கு ஜனவரி 2026 நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்ப ஜூன் மாசம் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணும்? ஜனவரி மாசத்துல இருந்த உங்கள் அறிவோடு இந்த ஜூன் மாசத்தை என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணுங்க. ஜனவரி மாசம் எதுவுமே தெரியாது. ஜூன் மாதம் எனக்கு பாலிட்டி தெரியும், எக்கனாமில சில டாபிக் தெரியும், மேக்ஸ் தெரியும், சரிங்களா, கரண்ட் அஃபேர்ஸ்ல சிலது தெரியும், ஹிஸ்டரி தெரியும், ஜியோகிராபி தெரியும். அப்ப இது எல்லாம் ஜனவரி மாதத்தை ஒப்பிடும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு தெரிகிறது. சோ நீங்க சரியான வழியில போயிருக்கீங்க. ஜனவரி மாசமும் ஒன்னும் தெரியாது, ஜூன் மாசமும் ஒன்னும் தெரியல. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க டெவலப்பே ஆகலன்னு அர்த்தம். அப்ப உங்களை கம்பேர் பண்றோம் இல்லையா, அதுதான் பேசியர். இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாருங்க, மொத்தம் 8 முறை இந்த அடிப்படை ஆண்டு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. கவனமா பார்க்கணும். இந்தியாவில் இந்த பேஸ் இயர் அப்படின்ற கான்செப்ட் அறிமுகப்படுத்தப்பட்டது 56. அப்ப இந்தியாவுடைய முதல் பேஸ் இயர் பாருங்க 48, 49. அதுக்கப்புறம் அப்படியே மாத்திட்டு வந்திருக்காங்க. தற்போது கரண்ட் அஃபேர்ஸ் இயர் எழுதி வச்சுங்க. தற்போது இந்தியாவுடைய தேசிய வருமானத்தை கணக்கீடு செய்வதில் அடிப்படை ஆண்டு பிப்ரவரி 27, 2026. 2022 to 23 மாத்திட்டாங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் கீழே எழுதி வச்சுங்க. தற்போது பாருங்க, தற்போது தேசிய வருவாயை கணக்கீடு செய்வதற்கான அடிப்படை ஆண்டு பேஸ் இயர் 2022 to 23. அது மாற்றப்பட்டது பிப்ரவரி 27, 2026 மாற்றி இருக்கிறார்கள். இப்ப இது நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்க. இந்த தேசிய வருவாயை கணக்கீடு செய்வதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்கள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரைமரி செக்டார் அக்ரிகல்ச்சர், செகண்டரி செக்டார் இண்டஸ்ட்ரி, டெர்ஷரி செக்டார் சர்வீஸ் சேவைகள் பணிகள். ஒண்ணுமே இல்லையா? எதெல்லாம் நிலத்திலிருந்து லேண்ட்ல இருந்து நம்ம எடுக்கிறோமோ எல்லாமே பிரைமரி செக்டார். அக்ரிகல்ச்சர், பிஷிங், மைன்ஸ், ஃபாரஸ்ட் எல்லாமே லேண்ட்ல இருந்து நிலத்திலிருந்து எடுப்பது எல்லாமேவும் முதல் நிலை தொழில்கள். அப்ப நிலத்திலிருந்து எடுத்ததை வைத்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானம், அது அயன் அண்ட் ஸ்டீலா இருக்கலாம், ஜவுளி, சணல், சர்க்கரை. சர்க்கரை என்பது என்ன? நிலத்திலிருந்து கரும்பை எடுத்திருப்போம், அங்கிருந்து நம்ம பண்ணிருப்போம் மிஷின்ல இருந்து சர்க்கரை என்கிற பொருளாக மாற்றுகிறோம். அப்ப நிலத்திலிருந்து எடுத்ததை பயன்படுத்தி நீங்கள் பொருட்கள் உற்பத்தி செஞ்சீங்கன்னா அது செகண்டரி செக்டார். அந்த செகண்டரி செக்டார்ல உற்பத்தி செய்த பொருட்களை நீங்கள் விற்பனை செய்தால், சரிங்களா, அது சர்வீஸ் செக்டார், சேவைத்துறை. மறந்துடக்கூடாது. இப்ப கேள்வி இருக்கு, இங்க பார்க்கும்போது கேள்வி இல்லாத மாதிரி தெரியும். பின் வருவனவற்றுள் எது பிரைமரியில வரும், எது செகண்டரியில வரும், எது ட்ரெஷரியில வரும்னு கேட்டா சொல்ல தெரியணும். இவ்வளவு சும்மா பேருக்கு இது பண்ணிடாதீங்க. இதே கேள்வி. இந்த எடுத்துக்காட்டுல இருக்கிறது எல்லாமே கேள்வி, மறந்துடாம படிச்சிடணும்.
இது அடுத்து வாங்க. இது பாருங்க, மிக முக்கியமானது. இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்த பிரைமரி, செகண்டரி, டெர்சரி செக்டாருடைய பங்களிப்பு என்ன பாருங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்த போது வேளாண் துறையில் இருந்துதான், சரிங்களா, நமக்கு தேசிய வருவாய் அதிகமாக இருந்தது. 51% அக்ரிகல்ச்சர் செக்டார்ல, 14% தொழில்கள்ல, 33% சேவையில் இருந்தது. ஆனால் தற்போது பாருங்களேன், அக்ரிகல்ச்சர் செக்டார் அப்படியே குறைஞ்சிருக்கு, இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கூடியிருக்கு, சர்வீஸ் செக்டார் ஒட்டு மொத்தமாக கூடிவிட்டது. அப்ப தற்போது எந்த துறையிலிருந்து தேசிய வருவாய் அதிகமாக வருகிறது அப்படின்னா சேவை துறை, பணிகள் துறையிலிருந்துதான் அதிக வருமானம் ஈட்டப்படுகிறது, மறந்துடக்கூடாது. சரிங்களா? சரி, இப்ப இங்க வாங்க, அப்படியே மேல வாங்க. பாருங்க, இந்தியா விவசாய பொருட்கள் உற்பத்தியில் 2வது பெரிய நாடு. அதே மாதிரி பாருங்க, உலகில் மொத்த விவசாய பொருட்கள் உற்பத்தி 7.39% இந்தியாவில் இருந்துதான் செய்யப்படுகிறது. அடுத்து பாருங்க, தொழில்துறையில் உலகில் 8வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. பணிகள், சர்வீஸ் செக்டார்ல 6th பிளேஸ்ல இருக்கு. அடுத்த பாயிண்ட் பாருங்க, இந்தியாவுடைய விவசாயத்துறையின் பங்களிப்பு உலகின் சராசரியை விட 6.4% அதிகமாக இருக்கிறது. சரிங்களா? அக்ரிகல்ச்சர் செக்டார் பாருங்க, வேர்ல்ட் ஆவரேஜை விட, உலகின் சராசரியை விட 6.4% அதிகமாக இருக்கிறது. ஆனா பாருங்க, தொழில்துறையில் உலகின் சராசரியை விட 30% குறைவாகவும், பணிகள் துறையில் உலகின் சராசரியை விட 63% குறைவாகவும் உள்ளன. சரிங்களா? அப்ப உலகின் சராசரி ஆவரேஜை விட எந்த துறையில நம்ம பாசிட்டிவா இருக்கோம்? அக்ரிகல்ச்சர்ல பாசிட்டிவா இருக்கும். இண்டஸ்ட்ரியிலையும் சேவையிலையும் நாம் குறைவாக இருக்கிறோம், மறந்துவிட வேண்டாம். சரியா? புரிஞ்சா? இது கொஞ்சம் முக்கியமானதையா? நீங்க இப்ப கேள்வியை பார்க்கும்போது ஒண்ணும் தெரியாது, இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். இதை டெஸ்ட் எழுதும் போது இதனுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு புரியும். தெளிவா படிச்சுக்கோங்க, டெஸ்ட் கொஸ்டின்ல பாத்துக்கலாம். அடுத்து, மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த ஜிடிபியை கால்குலேட் பண்றதுனால ஏற்படக்கூடிய முக்கியத்துவம் பாருங்க. ஜிடிபியை கால்குலேட் பண்றோம், போன வருஷம் 10%, இந்த வருஷம் 20%. அப்ப என்ன அர்த்தம்? நாம் வளர்ச்சி ஒப்பீடு செய்து கொள்வதற்கு இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பணவீக்கம், பணவாக்கம், இன்ஃபிளேஷன், டீஃபிளேஷன்ல என்ன மாற்றம் இருக்கிறது புரிந்து கொள்ளலாம். மற்ற நாடுகளோடு கம்பேர் பண்றதற்கு ஜிடிபி பயன்படும். வாங்கும் திறன், பர்ச்சேஸ் பவர் பாரிட்டி பார்க்கலாம். பொதுத்துறை நிறுவனங்கள், இப்போ உற்பத்தி அதிகமாயிருக்குன்னா கவர்மெண்ட் செக்டார்ன்றது அது பாசிட்டிவா நெகட்டிவா பார்க்கலாம். மிக முக்கியமானது, பொருளாதார திட்டமிடுதலுக்கு இது மிக முக்கியம். இதுவும் கேள்விதையா? இது எல்லாமே 10th புக்ல இருக்கு, மறந்துடக்கூடாது. ஜிடிபியை கணக்கீடு செய்வதில் எதற்காக ஜிடிபியை கால்குலேட் பண்ணணும்? ஜிடிபியை கணக்கீடு செய்வதால் ஏற்படக்கூடிய பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியணும், மறந்துவிட வேண்டாம். அடுத்து, ஜிடிபியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்னென்ன பாருங்க. பல முக்கிய பொருட்கள் இதில் சேர்க்கப்படுவது கிடையாது. சரிங்களா? ரொம்ப சிம்பிள். மார்க்கெட்ல, சந்தையில் எந்தெந்த பொருட்கள் விற்கப்படுகிறதோ அதை மட்டும்தான் ஜிடிபியில சேர்க்கிறாங்க. ஏற்கனவே சொன்னேன், இப்ப அக்ரிகல்ச்சர்ல 50 மூட்டை அரிசியை உற்பத்தி பண்ணது 50 மூட்டை, 20 மூட்டை அவர் வீட்டிலேயே வச்சுட்டாரு.
30 மூட்டையத்தை மார்க்கெட்டு கொண்டு வந்திருக்கிறார். அப்ப இந்த 30 மூட்டை மார்க்கெட்ல விற்கக்கூடிய இந்த 30 மூட்டையினுடைய விலைதான் ஜிடிபியில சேர்க்கப்படும். அவர் வீட்டுல வச்சிருந்து சேர்க்கப்படுவது இல்லை. அடுத்து பாருங்க, ஜிடிபி பொருட்களின் எண்ணிக்கையை மட்டும்தான் குறிப்பிடுகிறது, தரம் அல்ல. அது இங்க பிரச்சனை. நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்றோம், உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பொருட்கள் அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த பொருள் நல்லதா கெட்டதா என்பதை நாம் பார்ப்பது இல்லை. அடுத்து பாருங்க, ஜிடிபியில் நாட்டு வருமானம் பகிர்ந்தளிப்பு பற்றி கூறவில்லை. இப்ப ஜிடிபி வந்திருக்கு, நம்ம என்ன சொல்றோம், ஒட்டுமொத்த நாடுன்னு எடுத்துக்கிறோம். ஒட்டுமொத்த நாடும் இவ்வளவு ஜிடிபி. அது இந்தியாவின் எந்த மாநிலங்களில் இருந்து வந்தது? சரிங்களா? உதாரணத்துக்கு பாருங்க, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், அதுக்கடுத்து ஹரியானா, இந்த மாதிரி முக்கியமான மாநிலங்கள் மட்டும்தான் ஜிடிபியில பங்களிப்பு இருக்கும். ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வடகிழக்கு மாநிலங்கள் இங்கெல்லாம் உற்பத்தியே இருக்காது. அப்புறம் என்ன சொல்றோம், ஒட்டு மொத்தமா இந்தியாவுடைய உற்பத்தின்னு சொல்லிட்டு போயிடும். ஓவரால் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். இப்ப உண்மையிலேயே பாருங்க, தமிழ்நாடு எல்லாரும் சொல்ற மாதிரி தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறதா? ஆனா இவன் டிவியில சொல்லும்போது என்ன சொல்றாங்க, நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் சொல்றான். அப்ப யாரு வளர்ந்திருக்கிறா? உண்மையிலே உற்பத்தி அதிகமா இருக்கு. யாரு பணக்காரன் ஆகிறா, ஏழையாக இருக்கிறார்கள். அந்த கணக்கீடு இங்கு வருவது இல்லை. அடுத்து பாருங்க, மக்களுடைய வாழ்க்கை முறை குறிப்பிடப்படவில்லை. அவருடைய உற்பத்தி செஞ்சான் மட்டும் பேசணும். உதாரணத்திற்கு இந்தியா விவசாய நாடு, விவசாய உற்பத்தி அதிகமாக்கிட்டே இருக்கு. விவசாயிகளுடைய நிலை, விவசாய உற்பத்தி அதிகமாகிருக்கு, விவசாயியுடைய வாழ்க்கை தரம் மாறி இருக்கிறதா? உங்க கிராமங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்சு மாறி இருக்கான்னு கேக்குறேன். இல்ல சார். அவன் கடைசி வரைக்கும் இன்னும் பிச்சைக்காரனாத்தே இருக்கான். அப்ப இது எல்லாமே இதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ். தெளிவா பார்க்கணும், இத கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும், புரியலன்னா கேட்கணும். ஏன்னா இது எல்லாமே கேள்வி. சரி, இப்ப அடுத்து வாங்க. நெக்ஸ்ட், பொருளாதார வளர்ச்சி பாருங்க. பொருளியல் அறிஞர் பாருங்க, அமர்த்தியா சென் கூற்றுப்படி பொருளாதார வளர்ச்சி என்பது முன்னேற்றத்தினுடைய ஒரு அம்சம். சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த வளர்ச்சியை அளவீடு செய்யக்கூடிய கருவிகள் ஜிடிபி, ஜிஎன்பி, இந்த ரெண்டுமே பாருங்க பொருளாதாரத்தின் வளர்ச்சியை கணக்கிடக்கூடிய அளவுகோல். தெளிவா இதை மட்டும் அனலைன் பண்ணிக்கலையா? அடுத்து பாருங்க, பொருளாதார முன்னேற்றம் தெளிவான பொருளாதாரத்தின் தெளிவான உருவம் கொடுக்கும். இதெல்லாம் கதை தான். இதுல பாருங்க, HDI முன்னேற்றத்தை அளவீடு செய்யக்கூடிய கருவி மனிதவள மேம்பாடு. அப்ப வளர்ச்சின்னு வரும்போது என்ன வரும், வளர்ச்சி என்பது ஜிடிபி, ஜிஎன்பி, முன்னேற்றம் அப்படின்னு வரும்போது HDI. கேள்வி கேட்பேன், பதில் சொல்ல தெரியும். அடுத்து ஜிடிபி வளர்ச்சி மற்றும் பொருளாதார கொள்கை. இது ஒண்ணு இல்லையா, ஜிடிபியை மேம்படுத்துவதற்காக அரசு பாருங்க வேளாண் கொள்கை எடுக்கிறது. வேளாண் கொள்கை என்ன? விலைகளை தீர்மானிப்பது, லேண்ட் ரீஃபார்ம்ஸ், பசுமை புரட்சி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாசனம், இரிகேஷனுக்காக, ஃபுட் உணவுக்காக, விவசாய தொழிலாளர்கள். அப்ப பாருங்களேன், வேளாண் துறையில் ஜிடிபியை அதிகப்படுத்துவதற்காக அரசு எடுத்த கொள்கைகள் என்னன்னு கேட்டா சொல்ல தெரியும். அவ்வளவு. அக்ரிகல்ச்சர் செக்டார்ல ஜிடிபியை இம்ப்ரூவ் பண்றதற்கு கவர்மெண்ட் என்னென்ன மாதிரியான கொள்கைகளை, பாலிசிஸை எடுக்கிறாங்கன்னு கேட்டா இது சொல்ல தெரியும். அடுத்து பாருங்க, இண்டஸ்ட்ரி, தொழில்துறை கொள்கை பாருங்க. அப்ப இண்டஸ்ட்ரியில ஜிடிபியை டெவலப் பண்ண அரசு எடுக்கக்கூடிய கொள்கைகள் என்னென்ன, அவ்வளவு.
அடுத்து மிக முக்கியமானது புதிய பொருளாதார கொள்கை. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்போம் இல்லையா, 5 இயர் பிளான்ல பேசணும் பாருங்க. எல்பிஜி, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். சரிங்களா? 8வது ஐந்தாண்டு திட்டத்தில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான கொள்கை நியூ எக்கனாமிக் பாலிசி, மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதற்கு அடுத்து பாருங்க தேசிய வருவாய் பகுப்பாய்வு முக்கியத்துவங்களை. இது ஒண்ணுமே கிடையாது, இதில் கதை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த துறைகள்ல வந்து ஜிடிபி அதிகமா இருக்கணும். சமூக கணக்கு, சோசியல் ஆடிட்டிங் சொல்லுவாங்க. சோசியல் ஆடிட்டிங்னா என்ன? இந்தியாவுக்கு தமிழ்நாடு எடுத்துப்போமே, ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் உற்பத்தி இருக்கக்கூடாது, அது வளர்ச்சி கிடையாது. தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்கள்லயும் வளர்ச்சி இருக்கணும். அடுத்து குறிப்பிட்ட துறைகள் மட்டும் வளரக்கூடாது. சரிங்களா? உதாரணத்துக்கு பிரச்சனை என்ன, இன்ஜினியரிங் காலேஜ் பூரா டெவலப் ஆகி ஆர்ட்ஸ் பூராமே என்ன பண்ணிருக்கோம், ஒண்ணுமில்லைன்னு சொல்லியிருக்கேன். கவனமா நீங்க பார்க்கலாம். ஒரு காலகட்டத்துல இப்ப என்ன பண்ணியாச்சு, இன்ஜினியரிங் காலேஜ் டவுன் ஆகி ஆர்ட்ஸ் படிச்சா போதும்னு வந்துட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மாணவர்கள் எல்லா துறைகளையும் என்ன பண்ணணும், சரியான அளவில் படிக்கணும். திடீர்னு இன்ஜினியர்ஸ் கூடிட்டாங்க, திடீர்னு டாக்டர்ஸ் கூடிட்டாங்க, திடீர்னு வந்து ஆர்ட்ஸ் பசங்க கூடிட்டாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்ப இந்த சோசியல் ஆடிட்டிங் ஜஸ்ட் கதையை ரீட் பண்ணுங்க, இதுல எந்த கேள்வியும் கிடையாது. தேசிய வருவாய் பகுப்பாய்வின் முக்கியத்துவம் கேள்வி இல்ல, ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணுங்க போதும். அடுத்து பாருங்க, இது கரண்ட் அஃபேர்ஸ். தேசிய வருவாயை கணக்கீடு செய்வதற்கான நிறுவனங்கள் பாருங்க. சிஎஸ்ஓ சொன்னேன் இல்லையா, தேசிய வருமானத்தை கணக்கீடு செய்வதற்காக மே 2, 1951 உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு டெல்லியில் இருக்கிறது. இந்த அமைப்பு தான் நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணும், இன்ஃபிளேஷன் பண வீக்கத்தை கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்க, என்எஸ்எஸ்ஓ நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். சரிங்களா? தேசிய புள்ளியியல் மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. டேட்டா கலெக்ட் பண்ணி சிஎஸ்ஓ கொடுப்பாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, சிஎஸ்ஓ என்எஸ்எஸ்ஓ ரெண்டுமே தனித்தனி அமைப்பாக இருந்தது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, சி ரங்கராஜன் குழு பரிந்துரையின்படி இந்த 2 அமைப்புகளும் நீக்கப்பட்டு விட்டது. நீக்கிட்டு இந்த 2 அமைப்பிற்கு பதிலாக என்எஸ்ஓ, என்எஸ்சி என்கிற 2 அமைப்பை மத்திய அரசு உருவாக்கி விட்டது. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்எஸ்ஓ தேசிய புள்ளியியல் அலுவலகம், சிஎஸ்ஓ பிளஸ் என்எஸ்எஸ்ஓ இஸ் ஈக்குவல் டு என்எஸ்ஓ. அவ்வளவுதான். ரெண்டும் தனித்தனியா இருந்தது இல்லையா, ரெண்டையும் ஒரே அலுவலகமாக மாற்றியாச்சு. அடுத்து பாருங்க, என்எஸ்சி இது ஒரு தனி அமைப்பாக உருவாக்கி இருக்காங்க. டேட்டா கலெக்ட் பண்றதற்காக, புள்ளி விவரங்களை கணக்கீடு செய்வதற்காக உருவாக்கி இருக்கிறார்கள். அப்ப தற்போது இருப்பது என்எஸ்ஓவும் என்எஸ்சி தேசிய வருமானத்தை கணக்கீடு செய்வதில் இருக்கிறது. இந்த அமைப்பு டேட்டாவை கலெக்ட் பண்ணும், இந்த அமைப்பு தேசிய வருமானத்தை கணக்கீடு செய்யும். அது புரியுதா? இந்த அமைப்புகள் புரிகிறதா? புரியுதுங்க சார். லாஸ்டா பாருங்க, மொத்த மதிப்பு கூடுதல். சரிங்களா? the gross value added, இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கீங்க. ஜிடிபி பிளஸ் மானியம் மைனஸ் வரிகள்.